முதல்ல நீட் தேர்வு என்பது 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் அன்றைக்கு தமிழகத்திலிருந்து கூட்டணி கட்சியாக இருந்த திமுகவை சேர்ந்த மதிப்புக்குரிய காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சர். அப்பொழுது கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCA அப்ரூவல் படி அது கொண்டு வந்தாங்க, நாம்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அதை எதிர்த்து பல மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நீட் வேண்டாம்னு சுப்ரீம் கோர்ட் போனதை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக அரசாங்கத்துடைய சார்பாக வாதாடினது திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களுடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் வாதாடினார்கள். வாதாடி முடித்துவிட்டு தீர்ப்பு வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை, இனிமேல் யாராலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி. ஆக முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் வந்ததுதான் அந்த நீட் தேர்வு. 2012ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டிலிருந்து நீட் தேர்வு வந்து கொண்டே இருக்கிறது. இதில் பல ஏழை மாணவர்கள், எல்லா சமூகத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்களும் அதில் பயன்பெறுகிறாங்க. ஆனா இதுக்கு நீட் தேர்வு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, டாக்டர்கள் அவங்க பிள்ளைகள் மட்டும் தான் டாக்டர் படிப்பாங்க. 2 கோடி 3 கோடி கொடுத்து எல்லா தனியார் மருத்துவர்களையும் சேர்ந்து நீட் தேர்வு வேண்டான்னு சொல்லி அதுல இருந்து அவங்க எல்லாம் படிச்சுட்டு ஏழையெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆக அப்படி வந்ததுதான் நீட் தேர்வை தவிர ஏதோ நாங்களே கொண்டு வந்து எல்லாருக்கும் எதிராக பண்ணது போல ஒரு மாயை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட், இப்போ நடந்த போராட்டம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக 10 வருஷத்துக்கு மேல நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு தேர்வு. அதற்கு இப்பொழுது போராட்டம் யார் முன்னெடுக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து மே மாசம் 3ஆம் தேதி நீட் தேர்வு எக்ஸாம். ஆனா அதுல 4 நாள் கழிச்சு ஒரு கசிவு ஏற்படுது. லீக் ஆயிடுச்சுங்கிற ஒரு செய்தி வந்த உடனே அது கண்டுபிடிச்சது ராகுல் காந்தியோ மற்ற அரசியல் கட்சிகளோ கிடையாது. அது கண்டுபிடிச்சது எந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்ட் NTA தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, உடனடியாக ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ணி ஜூன் மாதம் 20ஆம் தேதி தேர்தலையும் நடத்தி அந்த தேர்வையும் நடத்தினாங்க. தேர்வை நடத்தி முடிச்சு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த பரீட்சை எழுதி நல்ல முறை நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கிடையில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே மாணவர்களிடம் சென்று நேரடியாக தவறுக்கு நாங்கள் வருந்துகிறோம் வருத்தத்தையும் தெரிவிச்சாச்சு. இதற்கிடையில் மத்திய அமைச்சர் மதிப்புக்குரிய JP நட்டா அவர்கள் இந்த GJP மாணவர்கள் 2 பேரை அழைத்து கூட சமாதானத்துக்கு பேசியிருக்காங்க. பாரத மோடி அவர்கள் உடனடியாக உத்தரவிட்டு சம்பந்தப்பட்ட 13 பேர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் நடவடிக்கை எடுப்போம், மாணவர்களுடைய நலன்தான் இளைஞருடைய நலன்தான் எங்களுடைய எதிர்காலமே என்று சொன்ன நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து ஃபாஸ்ட் கோர்ட் விரைவு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு இவர்கள் நடவடிக்கையில் இருக்கிறார்கள். விரைவில் அதற்கான தண்டனை வழங்கப்படும் இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்காங்க. இவ்வளவு தூரம் பண்ணி தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா காக்ரோச் பார்ட்டி பின்னால போய் நிக்கிறார். அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டருமான கதையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி யார் ஆதரவு தருவாங்க, எங்க போய் ஒட்டலாம், எங்க போய் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கறத ராஜீவ்காந்தி ஓடிட்டு இருக்காரு. ஏதோ 18 நாள் வெளிநாட்டில் இருந்துட்டு இப்ப காக்ரோச் பின்னால நிக்கிறார். அந்த போராட்டத்தை நடத்தினது யாரு? மாணவர்களா? உண்மையான மாணவர்கள் இல்ல. அங்க பூராமே வடகிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு பெரிய ரவுடி வந்திருக்காரு. அந்த ரவுடி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய சம்பவங்களே நடந்திருக்கு. போலீசார் தற்பாதுகாப்புக்காக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். பத்திரிகையாளர்களே தாக்கப்பட்டிருக்காங்க, நீங்க டிவியில பார்த்திருக்கலாம். பஸ்ஸை போட்டு எரிக்கிறாங்க, வண்டியை போட்டு எரிக்கிறாங்க, பாலஸ்தீன கொடியை காட்டுறாங்க. பாலஸ்தீன கொடியை காட்டக்கூடிய அளவுக்கு அங்க மாணவர்களுக்கு என்ன அவசரம் வந்திருக்கு? அப்ப உண்மையிலேயே அவர்கள் யார்? கலவரக்காரர்கள். இன்னைக்கு வாங்சுங் யாரு? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இன்னைக்கு ராகுல் காந்தி அவங்க பின்னால போய் நிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த கட்சி இன்னைக்கு 2 அமைச்சர்கள் வாங்கி இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எல்லா இடத்திலும் நடைபெறுகிறது. ஆக பார்லிமெண்ட்ல எப்பெல்லாம் ஒரு முக்கியமான பில் கொண்டு வராங்களோ அப்பெல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுக்கணும். நான் சொல்வது, ஏன்னா இந்த டிவியில மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீட் தேர்வு வேணும் வேண்டாங்கிறத விவாதிக்கலாம். ஒரு பாராளுமன்றம் தொடங்குக்கு முன்னால அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் நீட் தேர்வை பத்தி நீங்க பேசவே இல்லை? அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் தேர்வை பத்தி பேசி இருக்கணுமா இல்லையா? அங்க பேச விட்டு போட்டு, பாராளுமன்றத்தில் பேச விட்டு போட்டு நீங்க போராட்ட காலத்தில் பேசுறீங்கன்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குதானே அர்த்தம். போராட்ட காலத்தில் ஒரு எல்ஓபி, லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி, மிகப்பெரிய நாடு, இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் மக்களுக்காக பேசுவதை விட்டுட்டு நீங்க போராட்டக்காரர் கலகக்காரரை தூண்டிவிடுவது என்றால் இது தேச துரோக செயல் தானே. இதுதான் இன்னைக்கு எங்களுடைய விளக்கம். பிரைம் மினிஸ்டர் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் இளைஞருடைய எதிர்காலம், மாணவர்களுடைய எதிர்காலம் தான் எங்களுடைய நலன். இதை தவிர்த்து எதுவாக அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கலவரக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். அங்கு போராட்ட களத்தில் இருந்தவர்கள் யாரும் மாணவர்கள் கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு செயல்பாடு நடந்திருக்கிறது என்பது தெரிவித்து டிவிக்கு அரசு, தமிழ்நாடு அரசு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஜனநாயகம் ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாம எல்லா மந்திரி இன்னைக்கு தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம், அதனால தேம்பி தேம்பி அழுதாரு. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமும் வேதனையுமான செய்தி. ஒருத்தர் திரும்பி திரும்பி அழுதார். அவர் பேரு கல்லானை, இன்னொரு அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர், நம்முடைய மேதகு இல்ல, மாண்புமிகு சபாநாயகர். அவர் சொல்றார், உலகம் சுற்று வாழ்வன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகம். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா லீவாயா? இன்னைக்கு ஒர்க்கிங் டே, பட்ஜெட் 5ஆம் தேதி. நீங்க எங்க இருக்கீங்க? சினிமா தியேட்டர்ல போயிருக்கீங்க. கேட்டா உலகம் சுற்று வாழ்வன் படத்துக்கு அப்புறம் நாங்க அதை பாக்குறோம்னு சொல்லியிருக்கு. நான் அந்த முதலமைச்சரை கேட்கிறேன், பக்கத்துல கர்நாடகா யாரு அரசாங்கம்? பக்கத்துல உடைய அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம். நீங்க காங்கிரஸ் கட்சியில கூட்டணி மந்திரி சபையில இருக்கீங்க. இன்னைக்கு மேட்டூர் அணையில தண்ணி திறக்கல. இன்னைக்கு ஜூன் மாசம் திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னைக்கு வரல. ஆனா இன்னைக்கு அவங்க எதோ பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா நீட் தேர்வை பத்தி பேசிட்டு. இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்ல, திராணி இல்ல. நீங்க சினிமா தியேட்டர்ல அவ்வளவு அமைச்சர் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்து தான் நான் கேட்கணும். என்ன சொல்ல முடியுதா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எவ்வளவு நாடு எவ்வளவு மோசமான நிலைமை போயிருக்கிறது. புரட்சித்தில் எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சியில் அம்மா இருந்தாங்க, அரசியல் திரை உலகில் இருந்தா வந்தாங்க. அதற்காக தமிழ்நாடு, தமிழ் மக்கள் நலன், இன்னைக்கு காவிரி டெல்டா எல்லாமே இன்னைக்கு வறண்டு போயிருக்கு. வர இருக்கிற 1ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிறது. பாரதிய வருகிற 1ஆம் தேதி. ஒரு டெல்லி போன்ற ஒரு குரூஷியலான சிட்டில இதெல்லாம் வராங்கன்னு முன்பே தகவல் தெரிவித்து அவங்க எல்லாம் கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கிற கேள்வி எழுப்புது. இல்ல, நல்ல கேள்வி. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ரவுடியில் திடீர்னு பஸ்ல இறங்கினா ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க முடியாது. அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா அதை பொறுத்து கண்காணிக்கலாமே தவிர, இப்படி திடீர்னு இவங்க மாணவர்களா இருந்தா கூட கண்காணிக்கலாம். இப்ப இந்தியா பரந்த பெரிய இல்ல போராட்டம் வேறு. ஆனா ரவுடிகள் உள்ள திடீரென்று நுழைவது என்பது வேறு. ஏன்னா போராட்டம் மாணவர் அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வர்றீங்க, பிரஸ் மீட் இருக்கு,
எல்லாரும் அமைதியாக திடீர்னு வந்து பெட்ரோல் குண்டை வீசினீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் உங்களை? அதான் நீட் தேர்வில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கோடிக்கணக்கான பேர் நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. ஒரு மனசாட்சியோடு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு ஏழை எளிய திறமை உள்ள மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் நீட் தேர்வு. இப்ப IAS IPS இருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு அவங்க டிகிரி முடிச்சாதான் பரீட்சை எழுத முடியும். ஆனாலும் ஒரு தேர்வு UPSC எக்ஸாம் இருக்கு. இந்த UPSC எக்ஸாம்லயே நீ பார்த்து 8 லட்சம் பேர் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1000 போஸ்ட் தான் வேக்கண்டா இருக்கு. 8 லட்சம் பேர் UPSC எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 1000 போஸ்ட் தான், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க, 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கு 715 மார்க்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் திருப்பி திருப்பி சில விஷயங்களை மட்டும் திருப்பி திருப்பி போடுற சில மீடியாக்கள், நீங்க எல்லாருமே நாட்டினுடைய நலன் கருதி, எதிர்கால இந்தியாவுடைய நலன் கருதி, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லா நாடுகளையும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தலைவர். இன்னைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, டீசல் தட்டுப்பாடு இல்லை, அதையும் உருவாக்க நினைச்சாங்க. ஒரு நாள் பெட்ரோல் பங்குல எல்லாம் போய் கூட்டமா நின்று பார்த்தாங்க. ஹார்முஸ் நீர்முனையிலிருந்து இன்னைக்கு ஸ்பெஷல் கப்பல் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி. இன்னைக்கு எல்லா நாட்டிலும் குண்டு போட்டுட்டு இருக்கான். அமைதியா இருக்கு இந்தியா. ஒரு பெண்ணு கூட இன்னைக்கு டிவியில பேட்டி கொடுத்தாங்க. ஒருத்தர் பேட்டி கொடுக்கறான். அவங்க என்னன்னா, நம்ம நாட்டை வல்லரசா நாடும் ஆக்கும்னு சொல்லல, வங்காளத்தை போல ஆக்கிடுவோம், நேபாளத்தை போல கலவரத்தை உருவாக்கிடுவோம். இப்படி பேசக்கூடிய நாட்டில் உள்ள நம்மளுடைய கலவரக்காரர்கள் இருக்காங்க. பின்னால கம்யூனிஸ்ட் கட்சி, SFI, ASFI, இவர்களெல்லாம் அங்க என்ன வேலை? மாணவர்கள் மட்டும் தானே போராடணும். அமைச்சர் பதவி விலகணும் கோரிக்கை வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை ஆதரவு தெரிவிக்கும் விதமா ஒரு பதிவு. இதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு சம்பவம் வந்து போது சிதம்பரத்தை பதவி விலகணும்னு எல்லாருமே சொன்னாங்க. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சு, ஒரு சம்பவத்துக்காண்டி ஒரு அமைச்சர் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இதுக்காக வந்து பதவி விலக வேணுங்கிற அவசியங்கிறது இல்லை. நமது மதிப்புக்குரிய பிரியங்கா காந்தி ராஜஸ்தான்ல ஒரு முறை போகும்போது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி வினாத்தாள் கசி என்பது இந்த தேசத்தில் மட்டுமில்ல, இந்தியா முழுக்க இருக்கு. இதனால ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்க. வீடியோ வேணா உங்களுக்கு காட்டுறேன். காங்கிரஸ் ஆட்சி 11 முறை நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 11 முறை நடந்திருக்கு. ராகுல் காந்தி என்ன நடவடிக்கை எடுத்தாரு? 11 முறை இங்க இருக்கு. 11 முறை இருக்கு. தமிழ்நாடு எங்க நடக்கல. அதுக்கு அப்படி நடந்தது சரின்னு நான் சொல்ல முடியாது. நடந்ததுக்கு சம்பந்தப்பட்ட மந்திரி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். நடந்த விஷயம் எதிர்கால இளைஞர்கள், மாணவர்கள் எங்களுடைய குறிக்கோள். இதை தவிர்த்து எங்களுக்கு எந்த குறிக்கோளும் இல்லைன்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இது பண்ணியாச்சு. விரைவு நீதிமன்றத்தில் விரைவாக நடவடிக்கை எடுப்போம். சார், நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியாச்சு இல்லையா அவங்களுக்கு. இன்னைக்கு சொன்னாரு, நேற்று சொன்னாருங்கிறது முக்கியம் இல்லை. அதான் நடவடிக்கை தான் முக்கியம் நமக்கு. இல்லை, இதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு முன்னாடி, டெல்லியில் நடந்துச்சு. ஒரு பெரிய போராட்டம் நடந்து முடிஞ்சுச்சு. அதனால இதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை. இதெல்லாம் தேச துரோக நலன். இது தேச துரோக செயல். இதை ராகுல் காந்தி செய்யறார். எப்பொழுதுமே நாட்டுப்பற்று கிடையாது. இத்தாலி நாட்டை பத்தி தான் கவலைப்படாத தவிர இந்தியாவை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆமா, அது இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். தூத்துக்குடியில ஏற்கனவே சிறையில் இருக்கும்போது சபரிவர்மன், குமரி மாவட்டத்தை சேர்ந்த நாகர்கோவில் ஈத்தங்காட்டை சேர்ந்த சபரிவர்மன் சிறையிலிருந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க போலீஸ். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தூத்துக்குடி இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் அரங்கேறிக்கிறது. 21 வயது வாலிபர் இன்னைக்கு
அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இதை பற்றி முதலமைச்சர் கையில் வச்சிருக்க காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க, எதுக்கும் ரியாக்ஷனே கிடையாது. எதுக்கும் ரியாக்ஷன் கிடையாது. ஒன்லி ரியாக்ஷன் ஒன்லி இன் தி சினிமா அண்ட் ஸ்டுடியோ, அவ்வளவுதான். மக்களை பத்தி கவலையே கிடையாது. நோ ரியாக்ஷன். எல்லாரும் ஆக்ஷன் அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க தியேட்டர்ல. அதாவது வெறும் சீனி சர்க்கரை அப்படின்னு எழுதிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா அதெல்லாம் இனிக்காது. ட்வீட் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். இந்த நீட் எக்ஸாம் வேண்டாம் வேண்டாம்னு அன்னையிலேருந்து அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததே அவங்க தான். காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தார், அன்னைக்கு மத்தியில் தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்தாங்க, அண்ணன் டிஆர் பாலு அமைச்சராக இருந்தாங்க, இவங்க கேபினெட் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்பந்தான் அன்னைக்கு தான் நீட்டு கொண்டு வராங்க. அன்னைக்கெல்லாம் எதிர்க்கல, பட் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. அரசியல். சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க நீட்டை கொண்டு வரணும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதை நிராகரிச்சிருக்கார். ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க, பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்களுக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு கவர்னரால் அங்கீகரிக்கப்பட்டு பிறகு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நிராகரிக்கப்பட்ட பிறகு திருப்பி நீட் தேர்வை கொண்டு வரும்னு சொன்னா சட்டம் தெரியுதா? அவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கே தெரியும். நீட் கொண்டு வந்தது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கே தெரியும். அவர்தான் அந்த கட்சியுடைய தலைவர். தயாநிதி மாறன் தானே மத்திய அமைச்சர். டிஆர் பாலு, மிஸ்டர் டிஆர் பாலு கேபினெட் மினிஸ்டர். இன்னைக்கு மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவே அவங்க போய் அங்க போய் அந்த சிஜேபி காக்ரோச் பின்னால போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இடமே கிடைக்கல ஒழிக்கிறதுக்கு. இப்ப காக்ரோச் பின்னால போய் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப திமுக என்ன சொல்றாங்க? நீட் வேண்டான்னு சொல்றாங்களா அல்லது தவறு நடக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவங்க? திமுக வந்து நீட்டே வேண்டாங்கிறாங்க. அவங்க வந்து தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க, தண்டனை பெற்றுத்தரும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நடக்காது. இனிமேல் வினாத்தாள் இருந்தா தானே இந்த பிரச்சனை வரும். இனிமேல் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார், இனிமே எல்லாமே கம்ப்யூட்டரைஸ். நீங்க எப்ப கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காருங்க, உங்களுக்கு கொஸ்டின் வரும். இனிமே அந்த பிரச்சனைக்கே வழியில். அப்ப ஒரு பிரச்சனை முடிச்சு வைக்கும்போது முற்றுப்புள்ளி வைக்காம திரும்ப திரும்ப அது சொல்லிட்டே இருந்தோம்னாக்கி அது வேணும்னா சொல்லணும். இப்போ வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. இப்பெல்லாம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வேற மருந்து தான் கொடுக்கணும். யார் சொன்னாங்க? அவருக்கு ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறேன். 1976 எமர்ஜென்சியை கொண்டு வந்தது இப்ப அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1976 எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்ப நிறைய அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அதுல 42வது சரத்து என்ன தெரியுமா? அந்த அமெண்ட்மெண்ட்ல 42வது சரத்து மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மத்திய அரசு கொண்டு போனது இந்த ராஜ்பவன் கூட இருக்கிற அமைச்சர் இந்திரா காங்கிரஸ் கட்சி அவருடைய தலைவர் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இதற்கு அவர் பதில் சொல்லட்டும், ராஜ்பவன் பதில் சொல்லட்டும். இதுக்கு